செய்தியாளர்கள் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சம்பவம் வெளியாகியுள்ளது. திருச்சி மன்னார்புரத்தில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை பேசிக் கொண்டிருந்த போது கூட்டம் கலைந்து சென்றது. இந்நிலையில் திருச்சி மன்னார்புரத்தில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை பேசிக் கொண்டிருந்த போது கூட்டம் கலைந்து சென்றது. அண்ணாமலை பேசிக் கொண்டிருந்த போது கலைந்த கூட்டத்தை வீடியோ பதிவு செய்ய முயன்ற செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. செய்தியாளர்களின் செல்போனை பிடுங்கி பாஜகவினர் ஆவேசமாக ஈடுபட்டுள்ளனர். திருச்சி மன்னார்புரத்தில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை பேசிக் கொண்டிருந்த போது கூட்டம் கலைந்து சென்றது. அண்ணாமலை பேசிக் கொண்டிருந்த போது கலைந்த கூட்டத்தை வீடியோ பதிவு செய்ய முயன்ற செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. மேலதிக விவரங்களை நமது செய்தியாளர் இஸ்லாமிடம் கேட்கலாம். இஸ்லாம், முழு விவரங்கள். திருச்சி மன்னார்புரத்தில் இருக்கக்கூடிய ராணுவ மைதானத்தில் இந்த பாஜக சார்பில் பொதுக்கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு. அதாவது தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக அந்த கல்விக் கொள்கையை விலக்கி நடந்த பொதுக்கூட்டமாக அது வந்து நடைபெற்றுச்சு. இதில் வந்து பாஜக மாநில தலைவர் வந்து அண்ணாமலை, அதே போல மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா, நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் எல்லாம் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்தில் வந்து இறுதியாக வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து உரையாற்றி கொண்டிருந்தார். அவர் உரையாற்ற தொடங்கிய போதே கிட்டத்தட்ட 8:15 மணிக்கு அவர் வந்து மேடையில் வந்து உரையாற்ற தொடங்கினார். அவர் உரையாற்ற தொடங்கிய போதே அங்கு வந்து மக்கள் வந்து கூட்டம் வந்து குறைய தொடங்கியது. எல்லாரும் வந்து வெளியே சென்றிருந்தாங்க. அவர்கள் வந்து வெளியே சென்ற காட்சிகளையும் அதே போல அங்கே நாற்காலிகள் வந்து காலியாக இருந்த காட்சிகளையும் வந்து அங்கே செய்தியாளர்கள் வந்து தங்களுடைய கேமராக்கள் வந்து செல்போன்ல வந்து புகைப்படமாகவும் வீடியோ காட்சிகளாகவும் வந்து பதிவு செஞ்சாங்க. இதை பார்த்து அங்கிருந்த பாஜகவினர் வந்து சிலர் வந்து வெளியே நின்று கொண்டிருந்த பாஜகவினர் வந்து உடனடியாக அந்த மைதானத்திற்குள் வந்து அந்த செய்தியாளர்களை வந்து தாக்கி அவர்களிடம் இருந்த அந்த செல்போன்களையும் கேமராக்களையும் பிடுங்கி அந்த காட்சிகளை வந்து அதில் வந்து அழிச்சாங்க. இது வந்து தடுக்க சென்ற செய்தியாளர்கள் மீதும் வந்து தாக்குதல் வந்து நடைபெற்றுச்சு. உடனடியாக அங்கிருந்த மற்ற சிலர் வந்து சூழ்ந்து கொண்டு அவர்கள் வந்து அங்கிருந்து புறப்படும் போதும் அவங்களுடைய வாகனத்தை மறித்து, இருசக்கர வாகனத்தை மறித்து அதனுடைய சாவியையும் எடுத்துக்கொண்டு அந்த வீடியோக்களை வந்து முழுவதுமாக டெலீட் செய்தால் தான் நீங்க வந்து செல்ல வேண்டும் என வந்து வலியுறுத்தினாங்க. இருந்த போதும் அங்கிருந்து செய்தியாளர்கள் வந்து வெளியேறிட்டாங்க. இந்த சம்பவம் வந்து திருச்சியில் வந்து ஒரு அதிர்ச்சியும் வந்து பரபரப்பையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. காரணம் வந்து பாஜகவினர் நடத்தும் கூட்டங்கள்ல மக்கள் ஆரம்பத்தில் வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பது போல வந்து காட்டப்பட்டாலும் அவர்கள் வந்து ஒரு சில மணி நேரங்களே வந்து மக்கள் வந்து அங்கே களையக்கூடிய காட்சிகள் தான் வந்து பெரும்பாலான இடங்கள்ல வந்து நடக்குது. இப்படி நடந்து இருக்கக்கூடிய சூழல்ல தான் செய்தியாளர்கள் அவங்களுடைய பணியை செய்வதற்காக அந்த காட்சிகளை வந்து பதிவு செய்யும் போது பாஜகவினர் வந்து நடத்திய தாக்குதல் வந்து திருச்சியில் ஒரு அதிர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை வந்து பாஜகவினர் வந்து ஏற்படுத்தியிருக்கு. செய்தியாளர்கள் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. காவல்துறை தரப்பில் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா? சம்பவம் வந்து இப்பதான் வந்து நடந்திருக்கு. அந்த நேரத்தில் வந்து காவல்துறைகளும் அங்க இந்த சம்பவம் வந்து மைதானத்தோட பொதுக்கூட்டம் நடந்த மைதானத்துடைய மையப்பகுதியில் வந்து நடந்துச்சு. காவலர்கள் யாருக்கும் இந்த சம்பவம் வந்து தெரியல. இனிமேல் தான் அந்த செய்தியாளர்கள் வந்து அவர்கள் வந்து புகார் தர வந்து இது குறித்து புகார் தருவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. காவலர்களும் தொடர்ந்து வந்து செய்தியாளர்கள்ட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து இனிமேல் தான் வந்து நடைபெறும். செய்தியாளர்கள் மீது பாஜகவினர் இப்படி தாக்குதல் நடத்தப்படுவது பொதுமக்களிடையே என்ன மாதிரியான அதிருப்தியை வெளிப்படுத்துகிறது? நிச்சயமாக பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை வந்து பொறுப்பேற்ற பின்பு அக்கட்சியில வந்து அதிகமாக வந்து பல்வேறு குற்ற வழக்குகள் தொடர்புடையவர்கள் வந்து சேர்ப்பதாக வந்து தொடர்ந்து வந்து புகார்கள் வந்து வந்துட்டு இருந்துச்சு. இருந்த போதும் அவர்கள் வந்து அந்த மாதிரி ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் உள்ளவர்கள் வந்து கட்சியில வந்து சேர்த்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்த சூழல்ல இது போன்ற ஒரு சம்பவம் செய்தியாளர்கள் அவர்களுடைய பணியை வந்து செஞ்சுட்டு இருக்கும் போது அதை தடுக்கும் விதமாக அவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் வந்து பொதுமக்கள் வந்து ஒரு பாஜகவினர் மீதே ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அவர்கள் 2026 நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் என வந்து கூறுறாங்க. ஆனால் இது போன்ற ஒரு செய்தியாளர்களுக்கு உரிய மதிப்பளிக்காமல் அவர்கள் வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய சம்பவம் இவர்கள் ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்தால் இங்கு எப்பேற்பட்ட ஒரு சட்டம் ஒழுங்கு இருக்கும் என்பது வந்து பொதுமக்கள் மத்தியில ஒரு அச்சத்தையும் ஒரு அதிர்ச்சியும் வந்து ஏற்படுத்தியிருக்கு. தகவலுக்கு நன்றி. நீங்க அதை கவரம் பண்ணாம இங்கே பெண்களுடைய
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.